தரணி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் தரணி. வஞ்சி மாநகரம் ஒரு வரலாற்று நாவலின் பகுதி 10. கடம்பர்களிடமிருந்து எப்படி தப்புவது என்ற சிந்தனை குமரன் நம்பியை வாட்டியது. காலமும் அதிகமில்லை, ஒரு பகலும் ஓர் இரவுமே மீதம் இருந்தன. என்ன செய்வது, எப்படி தப்புவது என்ற சிந்தனைக்கு விடையாக ஒரு உபாயமும் தோன்றவில்லை. அடுத்த நாள் இரவில் கொடுங்கோளூரை சூறையாடிய கப்பல்களில் வாரிக்கொண்டு போவதற்கான ஏற்பாடுகள் தங்களது சூழ நடந்து கொண்டிருப்பதை அவர்களே கண்கூடாக கண்டார்கள். பலமுறை சேர மாமன்னர் செங்குட்டுவரிடம் தோற்ற தோல்விகளுக்கெல்லாம் பழி வாங்குவது போல் இம்முறை அறவே கொள்ளையடித்து கொண்டு போகும் எண்ணத்துடன் ஆந்தை கண்ணன் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பது யாவருக்கும் புரிந்தது. குமரன் நம்பிக்கோ சிறைப்பட்ட வேதனையை போலவே பிரிதோர் வேதனையும் உள்ளத்தை வாட்டி கொண்டிருந்தது. இந்த கப்பல்களில் ஏதோ ஒன்றில் அமுதவல்லி சிறைப்பட்டிருப்பதும், அவள் எங்கே எப்படி சிறைப்பட்டிருக்கிறாள், அவளை எவ்வாறு விடுவிப்பது என்ற கவலைகளும் அவனை வாட்டின. நகரத்தையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டிய கவலைகள் ஒரு பக்கம் என்றால், இதயத்தை கவர்ந்தவளை தேடி கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டிய கவலைகள் மற்றொரு பக்கம் இருந்தன. கடம்பர்களின் கட்டுக்காவலோ மிக அதிகமாகவும் கடுமையாகவும் இருந்தன. தப்புவதற்கான வழிகள் அரியதாய் இருந்தது. பகலில் அவர்களுக்கு முறையாக உணவு கூட வழங்கப்படவில்லை. நாற்றிசையும் கடல் நீரை தவிர உதவிக்கு வருவார் யாரும் தென்படாத நிலையில் இரவை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருந்தான் குமரன் நம்பி. அவனுடைய பயமெல்லாம் அமைச்சர் அழும்பில்வேல் தன்னை பக்குவம் அடையாத விடலைப்பிள்ளை என்று கூறும்படி வாய்ப்பளித்து விட்டோமே. அவர்கள் கொடுங்கலூரில் இருந்து கொண்டு வந்திருந்த படகுகளையெல்லாம் ஆந்தை கண்ணன் கைப்பற்றி கொண்டதோடு மட்டுமன்றி படகோட்டிகளையும் சிறைப்படுத்தி விட்டான். குமரன் நம்பி முதலிய வீரர்களை ஒரு மரக்கலத்திலும் இவர்களுக்கு படகோட்டி வந்தவர்களை வேறொரு மரக்கலத்திலுமாக பிரித்து பிரித்து சிறை வைத்திருந்ததால் ஒருவரோடொருவர் சந்திக்கவும் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. நேரமாக ஆக தப்பிக்கவும் திரும்பவும் முடியும் என்ற நம்பிக்கையும் குறைந்து கொண்டே வந்தது. கதிரவன் மறைகின்ற நேரமும் நெருங்கியது. கடம்பர்களின் கொள்ளை மரக்கலங்கள் மறுநாள் கொடுங்கலூர் நகரை கொள்ளையிடுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. எல்லோரும் தப்ப முடியாவிட்டாலும் யாராவது ஓரிருவர் தப்பினாலும் போதும் என்ற குறைந்த நம்பிக்கையும் நிறைவேற்றி கொள்ள வழி தெரியவில்லை. எதை செய்வதாயிருந்தாலும் அந்த இரவுக்குள் செய்து முடித்துவிட வேண்டும். முன்னெச்சரிக்கையாக நகருக்குள் ஒருவர் செல்ல முடிந்தாலும் பொன்வானி முகத்துவார காவல் படையையும் மகோதக்கரை கடற்கரை படையும் கட்டுப்பாடாக எதிர்நிறுத்தி கடம்பர்களை முறியடிக்கலாம் என்று குமரன் நம்பிக்கு தோன்றியது. ஆனால் வழிதான் பிறக்கவில்லை. முன்னிரவும் வந்தது. மறுபடியும் ஆந்தைக்கண்ணன் கோரமான ஏளன சிரிப்புடன் அவர்கள் முன் வந்து நின்றான். உங்களில் சிலர் உயிர் பிழைக்கலாம், ஆனால் அதற்கும் நிபந்தனை உண்டு. பொன்வானியாற்றின் முகதுவாரத்திற்குள் நுழைவதற்கும் நகரில் செல்வங்களை கொள்ளையிடுவதற்கும் எங்களுக்கு வழிகாட்டி உதவுகிறவர்களுக்கு நாங்கள் உயிர் பிச்சையும் கொள்ளையில் சிறிது பங்கும் தருவோம். ஆனால் அப்படி எங்களை நம்ப வைத்து நடித்துவிட்டு நடுவிலே காலை வாரி விடுகிறவர்களை சித்திரவதை செய்வதற்கும் தயங்க மாட்டோம் என்று கூறினான் அவன். அவனுடைய அந்த பேச்சை கேட்ட ஒருவர் முகத்திலாவது மலர்ச்சி ஏற்படவில்லை. மாறாக வெறுப்புடன் ஏறிட்டு பார்த்தார்கள் அவர்கள். ஆனால் இதென்ன? அவர்கள் கண்காணவே முற்றிலும் எதிர்பாராத இடத்திலிருந்து ஆந்தை கண்ணனுக்கு வரவேற்பு கிடைத்தது. அந்த வரவேற்பை அளித்தவன் தலைவனே ஆயினும் அவனை ஒரு புழுவை பார்ப்பது போல் துச்சமாகவும் ஆத்திரமாகவும் உறுத்து பார்த்தார்கள் மற்ற வீரர்கள். அவர்கள் மனங்களும் குமரின. கொடுங்கலூர் படை கோட்டத்து தலைவனாகிய குமரன் நம்பிதான் அந்த கொடுந்துரோகத்தை புரியவும் ஆந்தை கண்ணனுக்கு நகரை கொள்ளையிடுவதில் உதவி புரியவும் முன்வருவது போல் முகம் மலர்ந்திருந்தான். ஒருவனுடைய உதவியை நாடும்போது கைகளை பிணித்து சிறை வைத்து கொண்டு நாடுவது உங்களுக்கே நன்றாயிருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் பிணித்திருக்கிற கைகளினால் உங்களுக்கே உதவி வேண்டுமானால் அப்படி செய்வது அழகாயிராது என்று குமரன் நம்பி புன்முறுவலோடு தானாகவே வலுவில் ஆந்தை கண்ணனோடு பேச்சு கொடுத்து மற்றவர்களுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. கேவலம் உயிரையும் வாழ்வின் ஆசைகளையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக
பொறுப்பு வாய்ந்த கொடுங்கலூர் படை கோட்ட தலைவன் இவ்வளவு இழிவான காரியத்தை செய்ய முன் வருவான் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஆனால் அவர்கள் நம்பியும் ஆக வேண்டியிருந்தது. குரூரமான அந்த கொள்ளை கூட்ட தலைவன் ஆந்தைக்கண்ணனை அணுகி ஓர் அடிமையை விட பணிவாகவும் குழைவாகவும் பேசத் தொடங்கிவிட்டான் குமரன். உங்களுக்கு தேவையான உதவியை நான் செய்ய முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் என்னை முழுமையாக நம்ப வேண்டும். நாளை காலையில் நீங்கள் நகரில் கொள்ளையிட வருகிறீர்கள் என்றால் இன்றிரவே நகரத்தை அதற்கு ஏற்றபடி உங்களுக்கு ஒரு தடையுமின்றி செய்து வைக்க என்னால் முடியும். ஆனால் என்ன இருந்தாலும் நான் அப்படி செய்து வைக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தையை மட்டுமே நம்பி என்னை தனியாக என்னுடைய நகரத்துக்குள் அனுப்பி வைக்கும் நம்பிக்கை உங்களுக்கு வராது. எனவே என்னோடு நான் உங்களுக்கு துரோகம் செய்து விடாமல் எனது வாக்குறுதியை காக்கிறேனா இல்லையா என்று கண்காணிக்க என்னை விட வலியவர்களான கடம்பர்களில் சிலரையும் உடன் அனுப்பி வைத்தால் கூட நான் மறுக்க மாட்டேன். அவர்களையும் உடன் அழைத்து சென்று நகரத்தில் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நீக்கி உங்கள் வருகைக்கு வாய்ப்பாக வைத்திருப்பேன். அப்படி நான் செய்ய தவறினால் என்னோடு உடன் வருகிற உங்கள் ஆட்களிடமே என்னை கொன்று போடுமாறு ஆணையிட்டு அனுப்புங்கள் என்று குமரன் நம்பியே ஆந்தைக்கண்ணனிடம் உருகிய போது உடனிருந்த சேர நாட்டு வீரர்களுக்கு அந்த பச்சை துரோகத்தை கண்முன்னே கண்டு ரத்தம் கொதித்தது. சி, இவனும் ஒரு ஆண்மகனா என்று குமரன் நம்பியை இழிவாக எண்ணினர் அவர்கள். அதே சமயத்தில் ஆந்தைக்கண்ணனும் குமரன் நம்பியின் திடீர் மனமாற்றத்தை உடனே நம்பிவிடவில்லை என்று தெரிந்தது. துரோகம் செய்ய முன் வருகிறவர்களை அவர்கள் நண்பர்களும் நம்பக்கூடாது, விரோதிகளும் நம்பக்கூடாது என்பார்கள். அதனால்தான் உன்னை நம்ப முடியவில்லை இளைஞனே என்று கூறி அவன் முகத்தையே கூர்ந்து கவனிக்கலானான் ஆந்தைக்கண்ணன். அவனுடைய உருளும் விழிகள் குமரனை துளைத்தன. என்னை முற்றிலும் நம்ப வேண்டாம், உங்கள் ஆட்களையும் உடன் அனுப்புங்கள் என்றுதானே நானும் கூறுகிறேன் என்றான் குமரன். இதில் நயவஞ்சகம் ஏதும் இல்லையே என்று மறுபடியும் மிரட்டினான் ஆந்தைக்கண்ணன். உங்களை எதிர்த்து யாராலும் நயவஞ்சகம் புரிய முடியாது என்று ஆந்தைக்கண்ணனை புகழ்ந்தது மறுமொழி கூறினான் குமரன். ஆந்தைக்கண்ணின் முகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளி படர்ந்தது. குமரன் நம்பி உண்மையிலே ஆந்தைக்கண்ணனிடம் கூட்டு சேர்ந்து விட்டானா, அவனுக்கு உதவிதான் செய்ய போகிறானா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள பகுதி 11 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.